குட் மார்னிங் சார். நல்லவன் நினைச்சனே, நீ இவ்வளவு கீழ்த்தனமா நடந்துப்ப நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்ல. என்ன பூஜா சொல்ற? அப்படின்னா நான் கீழ்த்தனமா நடந்துட்டேன்? நீ சொல்றது எனக்கு எதுவுமே புரியல. ஆதி, உன் வேஷம் களைய போது நல்லவ மாதிரி நடிச்சு என்னை ஏமாத்திட்டல. உன் மூஞ்ச பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு. இந்த பாரு பூஜா, நான் என்ன தப்புன்னு சொல்லு, அப்புறம் வாய்க்கு வந்தபடி என்ன திட்டிக்கோ. என் கூட பேசக்கூடாது பழக கூடாதுன்னு சொல்லி வினோத் அடிக்கல. வினோத்தா? யாரு? சும்மா நடிக்காத. வினோத் உனக்கு தெரியாது? TN07W9491 காரை வச்சு வினோத் கடத்தினியே, அவர் என்ன பண்ண? பூஜா, எனக்கு வினோத்தை யாரும் தெரியலங்கறேன். அப்புறம் எப்படி நான் அவனை கடத்த போறேன்? அந்த ஒயிட் அம்பாசிடர் கார் உன்னோட தானே? அந்த அம்பாசிடர் கார் என்னதான் சார்? ஆனா அத நான் ஒரு மாசம் மேல வித்துட்டேனே. ஹலோ, உண்மையை சொல்லுங்க. நான் உண்மையை தான் சார் சொல்றேன். நான் எதுக்கு சார் வினோத்துங்கிறவரை கடத்தணும்? எனக்கு அவருக்கு என்ன விரோதம் இருக்கு? நான் ஒரு சாதாரண எம்ப்ளாயி சார். நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்கேன். ஆதி, உண்மையை ரொம்ப காலம் மறைக்க முடியாது. வினோத், ஹலோ வினோத். வினோத், நீ எங்க இருக்க வினோத்? உன்னை யாரோ கடத்திட்டு போனாங்கல்ல? பூஜா, நீ என்ன சொல்ற? என்ன வினோத், உன்னை கார்ல கடத்திட்டு போனதை நான் பார்த்தேன். உனக்கு ஒண்ணும் ஆகலல்ல? நீ ஒண்ணு பண்ணு, உடனே கிளம்பி கேட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா. சரி. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ போட்டிருக்கிற வேஷம் களைப்புது ஆதி. பூஜா, நீ என்ன தேவையில்லாம சந்தேகப்படுற. நான் அப்படி ஒரு ஆள் கிடையாது. ஆஹா, லெட்ஸ் see. வினோத், வா. வினோத், உன்னை கடத்தினது இவன் தானே? இவர் தான் உங்களை கடத்தினாரா? தைரியமா சொல்லு வினோத், இவன் தானே? இல்ல பூஜா, இவர் யாருன்னு எனக்கு தெரியல. இல்ல, இவர் இல்ல. வினோத், நல்லா யோசிச்சு சொல்லு. பூஜா, என்னை கடத்தினவங்களோட முகம்லாம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. என்னை கடத்தினது இவரும் இல்லை சார். சார், அவர் சொன்னதெல்லாம் கேட்டீங்களா சார்? உங்க டவுட்லாம் கிளியரா இருக்குமே. நான் ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்த பையன் சார். இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல நான் வந்ததே இல்லை சார். என்னைய போய் அநியாயமா சந்தேகப்பட்டுட்டீங்களா சார்? சரி சார், நான் ஆஃபீஸ் போகணும். மேனேஜர் திட்டுவாரு. நான் கிளம்பலாமா சார்? சாரி சார், நீங்கள் கிளம்புங்க. தேங்க்ஸ் சார். வரேன் பூஜா. சொல்லுங்க, உங்களை தான் கேட்குறேன்.
அது ஒன்றும் இல்லை சார், சின்ன ஆக்சிடெண்ட், அவ்வளோதான். ஓகே, நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. நாங்கள் இடிச்சவனை விசாரிக்கிறோம். இந்த சின்ன விஷயத்துக்குள்ள எதுக்கு சார் கம்ப்ளைண்ட்? வேண்டாமே. அப்போ நாங்கள் கிளம்புறோம். வா பூஜா. சாரி சார். சரி, கிளம்புங்க. வினோத், நில்லு வினோத். எதுக்கு இன்ஸ்பெக்டர்கிட்ட ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு போய் சொன்ன? எதுக்கு பூஜா? என்ன நடந்ததுன்னு சொன்னால் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வீடு போலீஸ் ஸ்டேஷன் அலைஞ்சிட்டு இருக்கணும். தேவையா? நான் அர்ஜென்ட்டாக ஒரு கிளைண்ட்டை பார்க்கணும். நான் கிளம்புறேன். ஓகே. சாரி ஆதி, நீ தான் நினைச்சு உன்னை கண்டுபிடி திட்டிட்ட. பரவாயில்ல பூஜா, இப்போவாது என்ன நம்புனைய. நீ சந்தேகப்பட்டேன்னு தெரிஞ்ச உடனே என் மனசு அப்படியே நொறுங்கி போச்சு. என் ஃப்ரெண்டு நீயே என்னை புரிஞ்சுக்கலன்னு நான் எப்படி ஃபீல் பண்ணேன் தெரியுமா? அதில்ல ஆதி, அவர் ஆதித்யான்னு சொன்னதும் அது நீ தான் நினைச்சு நான் முடிவு பண்ணிட்டேன். என்னம்மா நீ, இந்த உலகத்தில் நான் மட்டும்தான் ஆதித்யான்னு இருக்கானா? ஆதித்யான்னு எத்தனையோ ஃப்ராடுகள் கூட இருக்காங்க. எனக்கு என்ன ஒரு சின்ன வருத்தம்னா, எங்கள் குடும்பத்தில் யாருமே போலீஸ் ஸ்டேஷனை பார்த்ததே இல்லை. சினிமாவில் தான் பார்த்துருக்கோம். இட்ஸ் ஓகே பூஜா, பரவாயில்ல. சரி, நான் கிளம்புறேன். ஓகே, பார்த்து போ. டேக் கேர். என்னையே சந்தேகப்படுறியா? ஒன்று அடையாமல் விட மாட்டேன். ஒன்று அடையிற வரைக்கும் எந்த சந்தர்ப்பத்தையும் உனக்கு நான் கொடுக்க மாட்டேன். நீ கிடைக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஹலோ, ராமூர்த்திங்களா? ஆமாம் சார், அவர் வீடு தான். நான் அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். சார், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் இறந்துட்டார் சார். ஓகே. ஹலோ, மிஸ்டர் ராமூர்த்தி. யா. நீங்கள் சிங்கப்பூரில் இருந்தீங்களா? சாரி சார், ராங் நம்பர். ஓகே. ஹலோ. ஹலோ, மிஸ்டர் ராமூர்த்தி. இல்லைங்க சார், ராங் நம்பர். எஸ், கம் இன். ஹலோ. ஹலோ, மிஸ்டர் ராமூர்த்திங்களா?
நான் ராமூர்த்தி தான் பேசுறேன். நீங்க யாரு? நான் மாணிக்கம் பேசுறேன். நீங்க சிங்கப்பூர்ல இருந்தீங்களா? சாரி சார், நான் பிறந்ததுல இருந்து சென்னையில தான் இருக்கேன். சாரி. என்னங்க சார், யாரையும் தேடிட்டு இருக்கீங்க போல இருக்கு. சார், யாரை சார் தேடிட்டு இருக்கீங்க? நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இப்படி டைரக்டரியில் தேடிட்டு இருந்தீங்கன்னா எப்போ சார் அவரை கண்டுபிடிப்பீங்க? காஃபி கூட. இவர் தான்ப்பா. சார், இவரை நீங்கள் இவ்வளோ டீப்பாக தேடுறீங்கன்னா கண்டிப்பாக இவர் உங்களுக்கு தெரிஞ்சவராக தான் இருக்க முடியும். ஆமாம், இவர் இப்போ உங்கள் கான்டாக்டில் இல்லைங்களா சார்? இவரை பிரிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. அவனுக்கு தீர்க்க வேண்டிய கடன் ஒன்று பாக்கி இருக்கு. சார், இவர் பணக்காரரா இல்லை? கண்டிப்பா கண்டிப்பா பணக்காரன் தான். இந்த ஆளு சிங்கப்பூர்ல இருந்து கொஞ்சம் பணத்தை அடிச்சிட்டு வந்தான். சார், இவர் பணக்காரனா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சார், இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் அடிக்கடி போகிற இடம் கிளப்பு தான். பேசாம நீங்கள் இந்த மாதிரி டைரக்டரியில் தேடுறதை விட்டுட்டு கிளப்பில் போய் தேடினீங்கன்னா கண்டிப்பாக அவரை கண்டுபிடிச்சிடலாம் சார். ஆமாம் சார், இவரோட பேர் என்ன? போட்ட கூட. சார், இவரோட பேரு? ராமூர்த்தி. விஸ்வநாதன் தான் பேசுறேன். டேய், நான் தான்டா பேசுறேன். ஏய், எப்படிடா இருக்க? எப்ப சென்னைக்கு வந்த? 1 வீக் ஆகுதுடா. அப்படியா? ஆ, கொஞ்சம் வேலை டைட்டு. என்னடா ரொம்ப பிஸியா இருக்கியா? ஃபோன் பண்றதே இல்ல? டேய், அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லடா. சரி சரி, எங்க இருக்க? ஹோட்டல் ஓப்ராவுல தங்கியிருக்கேன்டா. சிங்கப்பூர்ல இருந்து எப்ப வந்த? 1 மந்த் ஆகுதுடா. வீட்டுக்கு வர வேண்டியதுதான்டா. எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ வரேன்டா. உன்னை பார்த்து எவ்வளவு வருஷமாச்சு. நேர்ல வாடா, உன்கிட்ட நிறைய பேசணும். கண்டிப்பா, நானும் உன்கிட்ட நிறைய பேசணும். என்னடா இவ்வளவு தூரம் வந்துட்டு வீட்டுக்கு வரமாட்டேங்கிற? இல்லடா, மும்பை போறேன்டா. என்னது, மும்பைக்கு போறியா? ஆமாண்டா, மீட்டிங். மீட்டிங்கா? அப்ப சென்னைக்கு திரும்ப எப்ப வர? சீக்கிரத்துல வரேன்டா. டேய், என் பையன் மேரேஜ்க்காவது வந்துடுறா. கண்டிப்பாடா. அப்பவும் மீட்டிங் கீட்டிங்னு சொல்லிடாத. கண்டிப்பாடா, உன் பையன் கல்யாணத்துக்கு ஒரு நாள் முன்னாடியே அங்க வந்திருப்பேன். போதுமா? மேரேஜுக்கு ரொம்ப நாள் இல்லடா, சீக்கிரத்திலேயே இருக்கு. தெரியும்டா, கண்டிப்பா வந்துடுறேன். ஓகேடா. சரிடா. ஓகே, பாய். ஓகே, பாய். அப்பா, ஆ, ஃப்ரீயா இருக்கீங்களா? ஃப்ரீயா தான் இருக்கேன், உட்காரு. என்ன? அப்பா, நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் ம் கௌதம் மேரேஜ்க்கு ட்ரெஸ் எடுக்கணும். ம் அதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பணம் வேணும். இந்த செக்ல நீங்கள் சைன் குடு குடு பண்ணி குடு போடுறேன். அப்புறம் அஷோ, மேரேஜ்க்கு மினிஸ்டர்ஸ் எல்லாம் வராங்க. போலீஸ் பந்தோபஸ்துக்காக கமிஷனர் கிட்ட பேசியிருக்கேன். எதுக்கும் நீயும் ஒரு வாட்டி போய் சொல்லிட்டு வாயேன். சரி. ஓகே. என்னோட பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பாரிஸ்லேருந்து வராங்க. அவங்களுக்கு தாஜில் ரூம் புக் பண்ணிடுவா? தாஜில் புக் பண்ணு, சோலாலையும் கேளு, அங்கேயும் கொஞ்சம் ரூம் புக் பண்ணி வை. சரி. இதெல்லாம் ஏன் என்கிட்ட கேட்குற? ஓ, சரிப்பா, தேங்க்யூ. குழந்தை மாதிரி இருக்கான் பாரு. தாத்தா பெருமை இருக்கே, ஒருவேளை தாத்தாவா இருப்பாரோ? நம்ம தாத்தாக்கும் அந்த மாதிரி பேர் இருக்குமா? தாத்தாவை போய் கேட்கலாம். ரொம்ப பிஸியா இருக்கீங்களா? வா வா வாடா செல்லம், வா வா உட்காரு. என்ன? ஆமா, உங்க பேர் என்ன? என்ன கேள்வி இது? கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அப்படியா? என் பேரு விஸ்வநாதன். அது இல்ல,
முன்னாடி பின்னாடி இருக்குமே அத கேட்டேன். முன்னாடி பின்னாடியா? முன்னாடி என்ன இருக்கும்? ஏன் இன்ஷியல் இருக்கும். பின்னாடி என்ன இருக்கும்? நான் படிச்சு வாங்கின பட்டம் இருக்கும், அவ்வளவுதான். ஐயோ, நான் அத கேட்கல. மேல டிவில பார்த்தனே, விஸ்வநாதன் ராமமூர்த்தின்னு. பெருசா இருந்தது, அழகாவும் இருந்தது. அந்த மாதிரி உங்களுக்கு இல்லையான்னு தான் கேட்டேன். இது என்னது? அப்ப உங்களுக்கு அப்பா அம்மா வச்ச பேரு விஸ்வநாதன் தானா? என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒன்னும் இல்லடா, என் பேரு விஸ்வநாதன் தான். சரி, உங்க பேரு தான் பெருசா இல்ல, அத சுருக்கி நான் விச்சு விச்சுன்னு கூப்பிட்டுமா? விச்சு, இந்த இன்விடேஷன் ஒரு 2 எடுத்துக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொடுக்கணும். குடு. தேங்க்யூ. சிங்கப்பூர்ல தான் நாம தப்பு பண்ணிட்டு வந்துட்டோம். இனிமே வாழ்க்கையில அது மாதிரி தப்பு நடக்காம பார்த்துக்கணும். இனி வாழ்க்கையில நல்லவனா மட்டுமே வாழணும். பழைய விஷயங்களை யாராவது ஞாபகப்படுத்தினாதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்பா, அழுவுறீங்களா? இல்லம்மா. அப்ப ஏன் கண்ணு கலங்கிருக்கு? அது அது கண்ட தூசு பட்டுருச்சு. நீங்க போய் சொல்றீங்க. நீங்க ஏன் அழுவுறீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க அம்மாவை நினைச்சு தானே அழுவுறீங்க. உங்களுக்கும் அம்மா ஞாபகம் வந்துருச்சா? அப்பா, அம்மாக்கு ஃபோன் பண்ணுங்க. நானும் அம்மாட்ட பேசணும்ப்பா. ஃபோன் பண்ணண்டா, அம்மாக்கு லைன் போகல. ஹலோ லீனா. ஹாய் அங்கிள், குட் மார்னிங். வெரி குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அங்கிள். அங்கிள், ஒரு ஸ்மால் ஹெல்ப். என்னடா செல்லம்? இன்ஜெக்ஷன் மட்டும் போட வேணாம்னு சொல்லுங்க, வலிக்குது. என்ன நீ இப்படி சொல்ற? அப்பா உன்னை பெரிய தைரியசாலின்னு சொன்னாரு, இன்ஜெக்ஷனுக்கு அப்படி பயப்படுற? நான் தைரியமான பொண்ணு தான், ஆனா ஊசி மட்டும் வேணாம் ப்ளீஸ் அங்கிள். ஓகேடா, ஒரு நிமிஷம் இரு, பாத்துடலாம். மூச்சு நல்லா எடுத்து விடு. வெரி குட் கேர்ள், குட், நல்லா இருக்கு. சிஸ்டர், அந்த இன்ஜெக்ஷனை போட்டுருங்க. சரிங்க டாக்டர். சார், ஒரு நிமிஷம். லீனா, முதல்ல உனக்கு இன்ஜெக்ஷன் போட்டனே வலிச்சுதா? இல்ல இல்ல, அழக்கூடாதுடா. உனக்கு வலிக்காம போடுற, சரியா? மிஸ்டர் மோகன், குழந்தையோட நிலைமை ரொம்ப சீரியஸா இருக்கு. பணம் கட்டிட்டீங்கல்ல? இன்னும் இல்லை டாக்டர், ஒரு இடத்துல கேட்டிருந்தேன், அது கிடைக்காம போயிடுச்சு. என்ன சொல்றீங்க? ஒரு இடத்துலங்கிறீங்க, அதுவுங்கிறீங்க, கிடைக்கலங்கிறீங்க. எவ்வளவு பணம் கட்டிருக்கீங்க? 1 லட்ச ரூபா கட்டிட்டேன். வா, 1 லட்சம் கட்டிருக்கீங்களா? 5 லட்சம் கட்டணும் சார். மீதி 4 லட்சத்தை கட்டினாதான் ஆபரேஷன் பண்ண முடியும். நாளை காலையில ஆபரேஷன் வச்சுக்கிட்டு இப்படி இருக்கீங்களா? கொஞ்சம் சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. மேக் இட் ஃபாஸ்ட் சார்.